கேர்ள்ஸ் இருக்காங்கல்ல, இப்போ கேர்ள்ஸ் கிட்ட இருந்து எனக்கு ஒரு விஷயம் பொறாமையா இருக்குப்பா. இவங்க கிட்ட இருந்து டீ நகர்ல துணி எடுக்கிறதா எனக்கு பொறாமையா இருக்கு. அது துணி மட்டும் இல்ல, அது தாண்டி இந்த தொல்லை சூழலாம் போயிட்டாங்கன்னா கண்டிப்பா ஒரு 2 ஹவர் எங்கன்னா உட்காந்துருந்தோம். ஆனா அதுக்கு இடம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க உட்கார்றதுக்கு. புரியவே இல்ல. அந்த படம் அது வந்து எல்லாம் எடுத்தோம். என்ன சார், பொம்பளைங்களோட துணி எடுக்க வந்தீங்களா? உட்காருங்க சார், டைம் ஆகும். அவங்க எப்ப முடிப்பாங்கன்னு சொல்லவே முடியாது. அவங்க படுற கஷ்டத்தை வந்து அவங்க வெளில பெருசா காட்டிக்க மாட்டாங்க. பட் நம்மளுக்கு அப்படி இருக்க ஹெல்த் இஷ்யூஸ் அவங்க சிரிச்சுட்டே இருப்பாங்க. கேர்ள்ஸை பார்த்து ஒரு விஷயம் எனக்கு அவங்கள பார்த்தா பொறாமையா இருக்கு. இல்ல ஒரு விஷயம் இல்ல, நிறைய விஷயம். ஓவர் சீனு அப்படி நாங்க தான் உலக அழகின்னு நினைப்பு அந்த மாதிரிலாம் பண்றதை பார்த்தா அப்படியே. ஒன்றும் இல்லைக்கா, அவங்கள முடி வாழ்க்கை வர்றாங்க, எங்களை வீட்டில் முடி வாழ்க்கை வர மாட்டேங்கிறாங்க. அதுதாங்க பிரச்சனை. அதுதான் பொறாமையா இருக்கு. வெட்டி விட்டுருக்காங்க பாருங்க. That is my hairstyle. Googly, googly. ஜஸ்ட் டக்குன்னு மூவ் ஆன் ஆயிடுவாங்க. அவங்க அந்த ஒரு விஷயத்திலே ஸ்டேபிள் ஆகி நிற்க மாட்டாங்க. ஜென்ஸ் அப்படி இல்லை. நீ அது அலறியா? சரி, இப்போ கேர்ள்ஸ்லாம் இருக்காங்கல்ல, ஓகே, கேர்ள்ஸை பார்த்து இந்த ஒரு விஷயத்துல அவங்கள பார்த்தா எனக்கு ஒரு பொறாமை வரும்பா, ஒரு ஜெலஸ் வரும்பா. அப்படின்னா என்ன வரும் உங்களுக்கு? we are struggling. இப்போ வந்து நான் காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து ஒரு கட்டாயம் வேலைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் இருக்கேன் நான். பட் மோஸ்ட் ஆஃப் தி கேர்ள்ஸ் இப்போலாம் ஒர்க் பண்ணுறாங்க. பட் சிலர் வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை, லைக் அடுத்த உடனே மேரேஜ் அப்படின்னு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்காங்களா, லைக் அதில் கொஞ்சம் அவங்கலாம் கொஞ்சம் ஃப்ரீ பேர்டா இருக்காங்க. இல்ல அவங்களும் ஸ்ட்ரகிள்ஸ் அனுபவிப்பாங்க. 150 பேர் இருப்பாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் தி கேர்ள்ஸ் வந்து இப்போ படிக்க கல்யாணம் பண்றாங்க. அது எப்படின்னா அதுக்கப்புறம் அவங்க போயிட்டு வந்து ஹவுஸ் ஒய்ஃபா அந்த மாதிரி இருக்காங்க. அதுவும் தப்பு தான். பட் இருந்தாலும் நாங்கள் வந்து வேலைக்கு போகணும், அடுத்த கட்டத்துக்கு போகணும்ல, அடுத்தடுத்து எங்கள் லைஃப்பை கொண்டு போகணும், ஃபேமிலி டெவலப் பண்ணணும். அதெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுது. அது மொத்தளவுக்கு கேர்ள்ஸுக்கும் பாய்ஸுக்கும் வித்தியாசம். சரி, எல்லாம் ஒன்று தாங்க, கேர்ள்ஸ் பாய்ஸ். இப்போ கேர்ள்ஸ் இருக்காங்கல்ல, இப்போ கேர்ள்ஸ் கிட்ட இருந்து எனக்கு ஒரு விஷயம் பொறாமையா இருக்குப்பா. இவங்க கிட்ட டீ நகர்ல துணி எடுக்கிறதா எனக்கு பொறாமையா இருக்கு. அது துணி மட்டும் இல்ல, அது தாண்டி இந்த தொல்லை சூழலாம் போயிட்டாங்கன்னா கண்டிப்பா ஒரு 2 ஹவர் எங்கன்னா உட்காந்துருந்தோம். ஆனா அதுக்கு இடம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க உட்கார்றதுக்கு. அதுதான் ஒரு பெரிய பிரச்சனை. ஏன் நீங்க எடுக்க மாட்டீங்களா அந்த மாதிரி? நமக்கு அங்க ஒன்னும் இல்லையே. கேர்ள்ஸ் டீ நகர்னாலே கேர்ள்ஸுக்கு வந்தாதான் உட்கார்றதுக்கு இடம் கிடைக்க மாட்டேங்குது. அது ஒண்ணுதான் எங்களுக்கு பிரச்சனை. இப்போ நீங்க பர்ச்சேஸ் பண்றதுக்கு நீங்க கூட இருக்கிறதுனால சொல்றீங்களா? ஆமா, அதான் அவங்க கூட நம்ம வரோம். எங்களுக்கும் கொஞ்சம் என்ன சேர் எதனா கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க, நல்லா இருக்கும் வந்து உட்கார்றது. அவங்களுக்கு காசு நீங்க தானே தர மாதிரி இருக்கு, நீங்க தரீங்களா? அதுதான், அதுக்குதான் எங்களுக்கு நாங்க என்ன சொல்றோம்னா, எங்களுக்கு கொஞ்சம் வர இடத்துல ஜாலியா உட்கார்ற மாதிரி ஒரு இடம், ஏன் மிஞ்சி போனா ஒரு டிவிலாம் போட்டு என்ஜாய் பண்ற மாதிரி கொடுத்தா கூட நல்லா இருக்கும். பாய்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்கள பார்த்து எனக்கு இந்த ஒரு விஷயம் அவங்கள பார்த்தா பொறாமையாவே இருக்கும் எப்பவுமே. அவங்களுக்கு இருக்கிறது நமக்கு இல்லையே அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் ஒன்று எப்பயாச்சும் வந்திருக்காங்க? அப்படிலாம் இல்லை, அவங்களும் கஷ்டப்படுறாங்க, நம்மளும் அதுக்கு ஈக்குவலாக கஷ்டப்பட்டு தான் இருக்கும். ரெண்டுமே சேம் தான். ஏதாச்சும் ஒரு விஷயம் இருக்கும்ல, அவங்க படுற கஷ்டத்தை வந்து அவங்க வெளில பெருசா காட்டிக்க மாட்டாங்க. பட் நம்மளுக்கு அப்படி இருக்க ஹெல்த் இஷ்யூஸ் அவங்க சிரிச்சுட்டே இருப்பாங்க. நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு சிரிப்பு வராது. ஒரு கஷ்டம் தான் நம்ம டவுன் ஆயிடுவோம், ஆனால் அவங்க அவ்வளோ டவுன் ஆக மாட்டாங்க. ஸோ அந்த ஒரு எனர்ஜி நம்மளுக்கு இருந்தால் நல்லா இருக்கும். அவங்க கிட்ட இருந்து இதை எடுத்துக்கணும்னு அந்த எனர்ஜி நம்மளுக்கு இருந்தால் நல்லா இருக்கும். இப்போ அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா, ஃபினான்ஷியலாகவும் இருக்கட்டும், எதுவாகனாலும் இருக்கட்டும், ஃபேமிலியாக இருக்கட்டும், ஆனால் வந்து அதை அவங்க வெளியே காட்டிக்க மாட்டாங்க. ஜாலியாக இருப்பாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட. ஆனால் நம்ம வந்து இப்போ ஃபினான்ஷியலாக நம்மளுக்கு ஏதாச்சும் சோகம் வந்துச்சுன்னா நம்ம வீட்லேயே அடைஞ்சிரும், அவ்வளோதான். நம்மளுக்கு எல்லாமே எனர்ஜிலாம் போயிடும். ஆனால் அவங்க ஜாலியாக இருப்பாங்க. அந்த ஒரு எனர்ஜி நம்மளுக்கு கிடைச்சா நல்லா இருக்கும். கேர்ள்ஸை பார்த்து ஒரு விஷயம் எனக்கு அவங்கள பார்த்தா பொறாமையா இருக்கு. இல்ல ஒரு விஷயம் இல்ல, நிறைய விஷயம். ஓவர் சீனு அப்படி நாங்க தான் உலக அழகின்னு நினைப்பு அந்த மாதிரிலாம் பண்றதை பார்த்தா அப்படியே. எதுனா ஒன்று வாங்கிட்டு எங்ககிட்ட இதுதான் இருக்குதுன்னு நம்ம சீனை போறது, நாங்க தான் இது வந்துட்டு காட்டுறது, அதெல்லாம் ஒன்று. ஒன்றும் இல்லைக்கா, அவங்கள முடி வாழ்க்கை வர்றாங்க, எங்களை வீட்டில் முடி வாழ்க்கை வர மாட்டேங்கிறாங்க. அதுதாங்க பிரச்சனை. அதுதான் பொறாமையா இருக்கு. வேற எப்படி வெட்டி விட்டுருக்காங்க பாருங்க. கண்டிப்பா எல்லாருமே சொல்றது என்னன்னா, நம்ம லேட் நைட் நம்ம போக முடியாதுல்ல. அவங்களால அப்படி கிடையாது. ஒரு நாள் கூட நம்மளோட அம்மா அப்பா வீட்டை தவிர ரிலேஷன் வாய்ஸ், அது அவங்களுக்கு கூட இப்போ சேஃப்டி கிடையாது. வெளியில போய் ஸ்டே பண்றோம்ல, அது நமக்கு சேஃப்டி கிடையாதுன்றது ஒண்ணு. அந்த வகையில பொறாம இருக்கும். அவங்கெல்லாம் அப்படி கிடையாதுல்ல. நம்ம பெர்மிஷன் கேட்கணும் கிடையாது, மிட் நைட்ல வரணும்னு அவசியம், அது பயம் கிடையாது. என்ன டைம் வேணா போல, என்ன டைம் வேணா வரலாம். அதை பார்த்து ஒரு ஜெலஸ். அவங்க கிட்ட இருந்து ஒரு விஷயத்தை எடுத்துக்கணும்னா என்ன?
ஸ்போர்ட்டிவாக இருப்பாங்க. பாய்ஸ் பொறுத்தவரைக்கும் நம்ம எல்லாமே சீரியஸாக எடுத்துப்போம், அவங்க ஸ்போர்ட்டிவாக எடுத்துப்பாங்க. அந்த கேரக்டர் பொண்ணுங்களுக்கு பொறுத்து வராது. ஒரு சின்ன விஷயம் கூட பெருசாக நினைப்போம், அவங்க எவ்வளோ பெரிய விஷயமும் சாதாரணமாக எடுத்துப்பாங்க. அதுதான் ஜஸ்ட் டக்குன்னு மூவ் ஆன் ஆயிடுவாங்க. அவங்க அந்த ஒரு விஷயத்திலே ஸ்டேபிள் ஆகி நிற்க மாட்டாங்க. ஜென்ஸ் அப்படி இல்லை. ஒருத்தவங்க நம்மளை விட்டு ப்ரோக்கன் ஆகி போனாங்கன்னா அவங்கள பற்றி யோசிச்சுட்டே இருப்போம். ஆனால் அவங்க அப்படி இல்லை. லைஃப்பில் அடுத்தது என்ன அந்த மாதிரி போயிட்டே இருக்காங்க. அது வந்து பசங்களுக்கும் வந்துருச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். மேபி லைஃப் பசங்களோட லைஃப்பும் நல்லா இருக்கும். அது அவங்க கேர்ள்ஸ் கிட்ட இருந்து நம்ம அதை கற்றுக்கலாம். டக்குன்னு மூவ் ஆன் ஆகிறதா கற்றுக்கலாம். அது ரொம்ப பெட்டராக இருக்கும். ஏன்னா நம்ம ஒரே விஷயத்துலேயே ஸ்டேபிள் ஆகி நிற்க மாட்டோம். இப்போ நம்ம லேடிஸ்லாம் வச்சுக்க வீட்டை விட்டு வெளியே அனுப்ப மாட்டாங்க. கிராமத்தில் அப்படி தான், நாங்களும் அப்படி தான் இருந்தோமே. இப்போ கொஞ்சம் மெச்சூர் ஆகிடு வெளியே வந்து வேலைக்கு வர சொல்லிட்டு எங்கெல்லாம் வந்து சுற்றுறோமே. அதுமாரி கொஞ்சம் ஃப்ரீடமாக விட்டால் நல்லாயிருக்கும். வீட்டெலாம் நம்பணும் கொஞ்சம். ஒரு சிலர் வந்து பொண்ணுங்களாம் கொஞ்சம் தப்பாக நடந்துக்கிறாங்க, தப்பு இதுக்கெல்லாம் போகிறாங்க. ஆனால் எல்லாரையும் அதுமாரி பார்க்கக்கூடாது. நம்ம பொண்ணு தானே அப்படின்ட்டு வீட்டு பேரண்ட்ஸும் கொஞ்சம் இது பண்ணாக்கா நாங்களும் சேஃபாக இருப்போம். எது இருந்தாலும் ஓப்பனாக பேசுவோம். வீட்டில் பொறாமையா இருக்கிற விஷயம் அப்படி பொறாம இருக்குன்னா அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப். அவங்க ரொம்ப ட்ரூவா இருப்பாங்க கேர்ள்ஸோட பாய்ஸை பொறுத்த வரைக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடி கேட்டிங்களா ஒரு கொஸ்டின் வந்து முதுக்கு பின்னாடி பேசுது, முதுக்கு முன்னாடி பேசுது. ஜென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா முதுக்கு முன்னாடியே பேசுகிறாங்க. லேடிஸ் வந்து அது மாதிரி பேச மாட்டாங்க. அது எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்கும். அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஒரு விஷயம் எடுத்துக்கணும் அவங்க கிட்ட இருந்தா என்ன எடுத்துக்கணும்? பாய்ஸ் கிட்ட இருந்து இந்த ஒரு விஷயத்த நான் எடுத்துக்கணும்பா அப்படின்ற மாதிரி அவங்க வந்து உண்மையா இருப்பாங்க. உண்மையா இருக்கிறவங்களுக்கு எந்த லெவலுக்கு வேணா இறங்கி கூட இருந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அவனுடைய ஃப்ரெண்டு தப்பே பண்ணாலுமே கூட இருந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அப்படி இருக்காது. எதனா தப்பு பண்ணா விட்டு ஓடிடுவாங்க. ஆனால் பாய்ஸ் அப்படி இருக்க மாட்டாங்க. சப்போர்ட்டாக தான் இருப்பாங்க எல்லாம். இப்ப நீங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா? ஆமா, நாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்ப உங்க 2 பேருக்குள்ள இப்ப நீங்க இவங்க கிட்ட இருந்து ஒரு விஷயம் எடுத்துக்கணும் அப்படின்னா என்ன எடுத்துப்பீங்க? இவ வந்து எங்கிட்ட அதிகமா போய் சொல்ல மாட்டா. நானும் அப்படி நிறைய மறைச்சிருக்கேன். அவ வந்து என்கிட்ட எல்லாம் மறைக்க மாட்டா, அதிகமா ஷேர் பண்ணுவா. நான் கிட்ட அது அடிக்கடி ட்ரூவா இல்லையோ அப்படின்னு நானே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். மனசு கஷ்டமா இருக்கும். இனிமே அப்படி இருப்பேன்.